அடுத்தபடியாக மீன் குழம்புக்கு தாளிக்க வேண்டும். மண் சட்டியில் ஸ்டவ் வச்சுட்டு கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. பச்சை மிளகாய் கீரி விட்டுருக்கு பார்த்துக்கோங்க, கீரி விட்டுருக்கு. அடுத்து இந்த புளித்தண்ணியில் வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றிக்கலாம். அடுத்தது இதே மாதிரி ஏற்கனவே வதக்கி வச்சோம் இல்லையா, அதை மிக்சியில் போட்டு இப்போ நைஸாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு இது புளித்தண்ணி, அப்புறம் கடுகு உளுந்து ரெடியாக இருக்குது. இது பாருங்க, இது வெந்தயம் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆரம்பிக்கலாமா? எண்ணெய் கொதிக்க ஆரம்பிக்கலாம். கொதிக்க வச்சோன்னா வாங்க, கடுகு உளுந்து போட்டாச்சு. அடுத்து கொஞ்சோண்டு வெந்தயம் போடலாமா? என்ன செய்யறான்? என்ன கொதிக்கிறான்? அடுத்து கொஞ்சோண்டு வெந்தயம் போடுங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டிங்கன்னா வெந்தயம் தெரியுது பாருங்க. முதல்ல கொஞ்சம் வெங்காயம் பூண்டு அதில் போடுங்க. சில்லி பவுடர் கொஞ்சோண்டு போடுறாங்க. போட்டோன்னா சில்லி பவுடர் கொஞ்சோண்டு போட்டோன்னா இப்படி எடுத்து அரைச்சி வச்சா மசாலா எடுத்தால் இப்படி போடலாம். அப்படி போடுங்க. இதே பாருங்க, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா தான் நல்லது. புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்குங்க. புளியில் ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை
நல்லா கொஞ்சம் லிக்விடாக வர வரைக்கும் நம்ம வசதிக்கு புளி தண்ணி வந்து போட்டிங்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லிக்விடாக கெட்டியாக இருக்கிறது எல்லாமே மசாலா ஐட்டம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து இதாகும். கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்தலாம் உப்பு போட்டுக்கோங்க. பாருங்க, மாங்காய் துண்டு ரெடியாக இருக்குது. மீன் கடைசியில் இறக்கி விட்டு குழம்பு கொதித்து இறக்கும்போது மீன் துண்டு போடும்போது மாங்காய் துண்டு 2 போட்டு வச்சுக்கோங்க. போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மெயினாக மாங்காய் துண்டு போடுங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா இது லைட்டு சேர்த்து எடுத்துட்டேன். 2 துண்டு 2 பீஸ் மாங்காய் பீஸு வச்சுக்கோங்க.